தினம்தோறும் விளக்கேற்ற நல்ல எண்ணெய் இதயம் நல்லெண்ணெய். அரசியல் கூட்டங்கள்லாம் நடந்திருந்த போது கூட இப்படிப்பட்ட ஒரு துயர சம்பவம் இதுக்கு முன்னாடி நடந்ததே கிடையாது. 30 லட்சம் 40 லட்சம் 20 லட்சம் மக்கள்லாம் கூடுகிற கூட்டத்தில் கூட இந்த மாதிரியான சம்பவம் நடைபெறவில்லை. எனவே ஒரு அரசியல் கட்சி தலைவருடைய தலைவர் நடந்து கொள்கிற இந்த கூட்டத்தில் ஏற்பட்ட நெரிசலில் ஒரு 39 பேர் இறப்பதும், இன்னும் ஒரு அம்மையார் ரொம்ப சீரியஸாக இருக்கிறாங்க. எனவே பல பேர் படுகாயமடைஞ்சு சிகிச்சை பெற்று வருகிறாங்க. இந்த சம்பவம் உண்மையிலேயே துயர சம்பவம். அநேகமாக தமிழ்நாடு மட்டுமில்லை, இந்தியாவையே இந்த சம்பவம் இன்றைக்கு உலுக்கி இருக்கிறது. உண்மையிலேயே அந்த மரணமடைந்திருக்கிற அந்த தோழர்களுடைய குடும்பத்தோடு நாங்களும் ஒருவர் என்கிற முறையில் எங்களுடைய ஆறுதலை நாங்கள் தெரிவிச்சுக்க விரும்புகிறோம். உண்மையில் நாங்கள் இந்த நேரத்தை சொல்ல விரும்புறது என்னன்னா, இந்த மாதிரியான சம்பவம் ஏன் நடக்குது என்பதை பற்றி விசாரிக்க தமிழக அரசு ஒரு ஆணையத்தெல்லாம் அமைச்சிருக்கிறாங்க. உண்மையிலேயே நீங்கள் பார்த்தா ஏன் இவ்வளவு நாள் இல்லாமல் இன்னைக்கு மட்டும் அந்த சம்பவம் நடந்தது என்பதை கொஞ்சம் ஆழமாக சிந்திச்சு பார்க்க வேண்டும் என்று தான் நாங்கள் கேட்டுக்கொள்ள விரும்புகிறோம். பொதுவாக அரசியல் கட்சிகள் பெரிய மாநாடுகளையோ பெரிய கூட்டங்களையோ நடத்துகிற போது ஒரு மைதானத்தில் அவங்க முறையான ஏற்பாடுகள் செஞ்சு, மக்கள் அமர்வதற்கு ஏற்பாடு செஞ்சு, எல்லா வசதிகளும் ஏற்பாடு செஞ்சு அந்த கூட்டங்கள் நடக்கிற போது ஒரு சிறு சம்பவம் கூட இல்லாமல் பல லட்சக்கணக்கான மக்கள் கூடி கலைகிறாங்க. ஆனால் இப்போ என்னன்னா, ஒரு பெரிய சாலையை மறித்து அந்த சாலையில் பரப்புரை கூட்டத்தை நடத்துவது என்பதுதான் இந்த சம்பவத்துக்கு அடிப்படையான காரணமாக இருக்கு. பொதுவாக காவல்துறை கூட்டம் நடத்துறதுக்கு, ஆர்ப்பாட்டம் நடத்துறதுக்கு அனுமதி கேட்டால் அனுமதிக்கப்பட்ட இடத்துல தான் நாங்கள் அனுமதி கொடுக்குறோம்னு சொல்றாங்க. இப்போ எப்படி இந்த சாலையை மறித்து பரப்புரை நடத்துவதற்கு பல கட்சி தலைவர்களுக்கு எப்படி அனுமதி கேட்குறாங்க? ஏற்கனவே எதிர்கட்சி தலைவர் அந்த இடத்துல தான் பேசியிருக்காரு, அங்கே தான் கேட்டிருக்காரு. இன்னைக்கு தாவேகா தலைவர் அங்கே பேசுறாரு. எனவே ஒரு குறுகிய சாலையில் போக்குவரத்தை தடுத்து அந்த போக்குவரத்தில் வரக்கூடிய மக்களெல்லாம் பாதிச்சு ஸ்தம்பிச்சு நிற்கக்கூடிய அளவுக்கு மக்கள் ஒரு பார்த்து கேட்டால் காலையில் 9 மணிக்கு 10-11 மணிக்கு வந்தவங்க சாயங்காலம் 5 மணி வரைக்கும் அங்கேயே நிற்கிறாங்க, 7 மணி வரைக்கும் அங்கேயே நிற்கிறாங்க. குடிக்க தண்ணி இல்லை, சாப்பிட்றதுக்கு வசதி இல்லை, எந்த வாய்ப்பும் இல்லை. அவங்க 12 மணிக்கு வரேன்னு சொல்லிட்டு கடைசியில் பார்த்தா 7 மணிக்கு இவர் வந்திருக்காரு. ஒரு பெரிய காலதாமதமும் ஏற்பட்டிருக்கு. இதெல்லாம் சேர்ந்து தான் இந்த சம்பவங்கள் நடக்குது. எனவே நான் கேட்டுக்கொள்ள விரும்புறது, இந்த மாதிரி சாலையில் பரப்புரை கூட்டங்களை நடத்துவது என்பதை இனிமேல் அனுமதிக்க கூடாது. அது அந்த மாதிரி அரசியல் கட்சிகளே கேட்கக்கூடாது. அவங்க பரப்புரை நடத்தணும்னா தனி ஏற்பாடு பண்ணி, தனியாக மைதானம் ஏற்பாடு பண்ணி, முறையான எல்லா ஏற்பாடு, மக்கள் வரக்கூடிய கூடுகிற மக்களுக்கு எந்த குறைபாடும் இல்லாமல் அவங்க கட்சி தொண்டர்களுக்கு அந்த ஏற்பாடில் செய்யணும். அப்படி செய்யாமல் ஏதோ வேன்லேயே நின்று பேசிட்டு போகிறதும், அந்த வேனை சுற்றி பல்லாயிரக்கணக்கான மக்கள் திரளுகிற போது ஒவ்வொரு இடத்துலையும் இதுதான் நடக்குது. இப்போ இன்னைக்கு இங்கே 40-39 இறந்துருக்காங்க. நாமக்கல்ல நடந்ததுலேயே பார்த்தீங்கன்னா பல பேர் மயக்கமடி தான் விழுந்திருக்கிறாங்க. எனவே இந்த மாதிரியான அசம்பாவிதங்களை தடுக்கணும்னா இந்த பொது சாலையில் இந்த மாதிரி ரோடை மறித்து பரப்புரை கூட்டம் நடத்துவதற்கு அனுமதிக்க கூடாது. முறையான ஏற்பாடுகள் செஞ்சு அனுமதிக்கலாம். அரசியல் கட்சிகளுக்கு அதில் பொறுப்பு இருக்கு. ஏன் அந்த மாதிரி இடத்துல போய் நடத்துறதுக்கு அனுமதி கேட்குறாங்க? எனவே அதுதான் இதுக்கு அடிப்படையான காரணமாக இருக்குன்னு நாங்கள் நினைக்க விரும்புகிறோம். உண்மையிலேயே பாதுகாப்பு ஏற்பாடு என்ன இருந்தது, வரக்கூடிய தங்கக்கூடிய மக்களுக்கு குடிநீர் ஏற்பாடு மற்றதெல்லாம் இருந்ததா என்பதெல்லாம் இன்னும் நம்ம முழுசாக விசாரிச்சாதான் தெரியும். அதெல்லாம் விசாரணை கமிஷன் விசாரிக்கணும். நான் என்ன கேட்க விரும்புகிறேன்னா, ஏற்கனவே பல விசாரணை கமிஷன் கொடுத்த அறிக்கையெல்லாம் ரொம்ப நாள் கிடப்புல தான் கிடக்கு. அது ஒன்றும் நடவடிக்கைக்கே வந்த மாதிரி தெரியல. எனவே சம்பவம் நடக்கிறதும் ஒரு விசாரணை கமிஷன் அமைக்கிறதும் அரசு ஆக்கப்பூர்வமாக அக்கறையோடு தான் அமைக்கிறாங்க. ஆனால் அது விசாரணை கமிஷன் ரொம்ப காலங்கடந்து விசாரணை அறிக்கையை கொடுக்குறது. 2 வருஷம் 1 வருஷம் கழிச்சு விசாரணையை முடிக்கிறது, தேவையற்ற காலதாமதப்படுத்துறது. அப்புறம் அதுக்குள்ள மக்கள் அதை மறந்து போயிடுறதுனால அந்த விசாரணை கமிஷன் அறிக்கையும் அப்படியே போயிடுது. அது மாதிரி இல்லாமல் ஒரு மாத காலம், 1 மாதங்கிறதே ரொம்ப அதிகம். ஒரு 2 வாரம் 3 வாரத்துக்குள்ள இந்த விசாரணை கமிஷன் அறிக்கை என்பது வரணும். அதன் மீது அரசு உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று நான் கேட்டுக்க விரும்புகிறேன்.
அது மட்டும் இல்லை, இப்போ இறந்தவங்களுக்கு நிவாரணம்லாம் கொடுத்துருக்குறாங்க. எங்களை பொறுத்த வரையில் அந்த குடும்பத்தில் வேலை செய்வதற்கு தகுதியாக இருக்கிற ஒருவருக்கு வேலை அரசு வேலையும் அரசு அளிக்கணும். தமிழக அரசு முதலமைச்சர் நேற்று இரவே உடனே வந்திருக்கிறாரு, ஒரு ஆணையத்தை அமைச்சிருக்கிறாரு. மக்களுக்கு 10 இறந்தவங்களுக்கு நிவாரண உதவியெல்லாம் அறிவிச்சிருக்காங்க. அதெல்லாம் ஓரளவுக்கு வரவேற்கத்தக்கது. எதிர்காலத்தில் இது ஒரு அனுபவமாக ஏற்றுக்கொண்டு இந்த மாதிரி சம்பவங்கள் எப்போதுமே நடக்காததுக்கு முன்னெச்சரிக்கையா தேவையான நடவடிக்கைகளை எடுக்க வேணும். அரசியல் கட்சிகளும் இதை ஒரு படிப்படியாக ஏற்றுக்கொண்டு, எல்லா அரசியல் கட்சிகளும் இது செய்யல. இன்னைக்கு இவங்க தான், இப்ப பல கட்சிகள் இருந்தா கூட அவங்க தனியா மேடை போட்டு தனியா கூட்டம் போட்டு தான் மாநாடுலாம் நடத்துறாங்க, பரப்புலாம் நடத்துறாங்க. இந்த மாதிரி சில கட்சிகள் தான் இப்போ ரோட்லயே பரப்புரை நடத்துகிற ஒரு பழக்கத்தை உருவாக்கி இருக்காங்க. அது ஒரு மோசமான விளைவை உண்டாக்கி இருக்கு என்பதுதான் இன்னைக்கு நம்ம பார்க்க முடியுது. எனவே எதிர்காலத்தில் இதை ஒரு அனுபவத்தில் ஏற்றுக்கொண்டு அரசியல் கட்சிகளும் அரசு நிர்வாகமும் இந்த மாதிரி சம்பவங்கள் நடக்காம முன்னெச்சரிக்கையாக செயல்பட வேண்டும் என்று மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பில் நான் கேட்டுக்கொள்ள வேண்டும். ஓகே.